சிம்மராசி நேயர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபத்தில் வரக்கூடிய குரு பகவான் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளிவருவீர்கள். நீண்ட காலமாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் உங்களுக்கு மாறும். பல நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த குரு பகவான் உங்களுக்கு லாபத்திலேயும் மற்றும் 12ஆம் இடத்துலையும் வரக்கூடிய காலகட்டத்தில் சில மன குறைபாடுகள் அவர்களுக்கு அவ்வப்போது வந்து போகும். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்குறைகள் மாறும். இவர்களுக்கு திருமண யோகங்களும் கை கொடுக்கும். மேல் படிப்பு படிக்க எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சிறந்த காலமாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் லாபத்தில் வரக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சிறந்த வாழ்க்கையையும் கொடுப்பார். இந்த குரு பெயர்ச்சியில் இவர்கள் செய்ய வேண்டியது முருகன் ஆலய வழிபாடுகள் வியாழக்கிழமை தோறும் செய்து வந்தால் இவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். ராகு கேது பெயர்ச்சியில் சிம்மராசினியர்களுக்கு கேது பகவான் சிம்மராசியிலையும் ராகு பகவான் கும்பராசியிலையும் பெயர்ச்சியாகிறார். இந்த ராகு கேது பெயர்ச்சி கணவன் மனைவிக்கிடையே சின்ன வாக்குவாதங்களை கொடுக்கும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அவ்வப்போது சில பிரச்சனைகளை குடும்பத்தில் கொடுப்பார். செவ்வாய்க்கிழமை தோறும் வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தால் ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். ராகு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதனால் காதலர்களுக்குள்ளேயே வாக்குவாதங்களும் சண்டைகளும் வரலாம். புதிதாக திருமணமான தம்பதியினருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். சிம்மராசி நேயர்களுக்கு இதுவரையில் இருந்த மனக்குறைகளும் மாறும். இவர்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் விநாயகரை வழிபாடு செய்து அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வலம் வந்தால் 12 முறை தினமும் இவர்களுக்கு ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாகும்.